அ இந்த புத்தகம் வந்து எனக்கு எஸ். ராமகிருஷ்ணன் சொல்லி தான் நான் படிச்சிருக்கிறேன் இந்த புத்தகத்த. அதுக்கப்புறமா நிர்மாலயா அவர்ட்ட பேசும்பொழுது தான் சொன்னாரு, "சுகுமாரன் யாரு?" அப்படின்னு அவர் ஒரு பின்னணி கதை ஒண்ணு சொன்னாரு. அது கேட்கும்பொழுது அது இன்னும் புத்தகத்தில உள்ள கதைய விடவும் அவரோட கதை நல்லா இருந்துச்சு, அந்த ரைட்டரோட கதை. அடுத்ததாக கவிஞர் வேல்கண்ணன் இந்த நூல் குறித்து கவிதை போன்ற அளவில் ஒரு உரையை நிகழ்த்த அழைக்கிறேன். கவிதையில் நீண்ட கவிதையும் இருக்குது. ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஆகுதி பதிப்பகம், அப்புறம் உலக அளவில் கொண்டு போகிற சுருதி டிவி, பேசி அமர்ந்த நண்பர் யோகேஸ்வரன், அப்புறம் மொழிபெயர்ப்பாளர், இப்போ தலைமை தாங்கி கொண்டிருக்கிற எழுத்தாளர் கவிஞர் எங்களின் ரூமி மோகனரங்கன் அவர்களுக்கு எஸ்ராலேருந்து ஆரம்பித்து பாவனன் சார் வரைக்கும் சொன்ன அல்லது நிர்மல்யா குறித்த எல்லா சித்திரங்களுமே நான் எல்லாத்தையும் படித்ததில்லை. இந்த சிவப்பு சின்னங்கள் எஸ்ரா மூலமாக அகரனுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சிவப்பு சின்னங்கள் உண்மையிலுமே இவ்வளோ நாள் ஏன் வாசிக்கலைன்ற ஒரு பெரிய வாசிக்கும் போது பெரிய ஒரு குற்றம் கண்டிப்பாக கொடுத்துச்சு. இதை நான் ஃபார்மலுக்காக சொல்லலை, ஏன்னா அகரமுதலுக்கு அதுக்கு நன்றி. இதில் வந்து அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறேன். இதை வந்து கொண்டாடப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு எனக்கு. ஏன் ஏன் இது யாரால் கொண்டாடப்பட்டிருக்கணுன்றதையும் ரொம்ப முக்கியமான இதுவாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அந்த பொது உடைமை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட விமர்சனங்களையும் இது இந்த நூல் செய்கிறனால ஒருவேளை தவிர்த்திருக்கலாமோன்றதையும் தோணுது எனக்கு. நான் வாசிக்காமல் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, வாசிப்பாங்கன்ற மாதிரி தான். இப்போ நான் நூலுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு மஹமூத் தர்விஷோட ஒரு கவிதை வாசிடுறேன். மட்டுப்படுத்தவே முடியாத பாடலின் லயம் ஒன்று எம்மிடம் உண்டு, அது எமது நம்பிக்கை. விடுதலையிலும் சுதந்திரத்திலும் நம்பிக்கை. நாங்கள் வீரர்களாகவோ பலியாட்களாகவோ இல்லாத எளிய வாழ்வு குறித்த நம்பிக்கை. எமது குழந்தைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வருவது குறித்த நம்பிக்கை. மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் தன் உயிருள்ள குழந்தையை பிரசவிப்பாள். இராணுவ சோதனை சாவடி முன்னால் ஒரு இறந்த குழந்தையை பிரசவிக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை. சிவப்பு வண்ணத்தில் அழுகை எமது கவிகள் சிந்திய குருதி அல்ல, ரோஜாவில் காண்பார்கள் எனும் நம்பிக்கை. சிவப்பு வண்ணத்தின் அழகை எமது கவிகள் சிந்திய குருதியில் அல்ல, ரோஜாவில் காண்பார்கள் என்ற நம்பிக்கை. அன்பும் சமாதானமும் என அர்த்தம் தரும் ஆதாரமான பெயரை இந்த நிலம் எடுத்துக்கொள்ளும் என்னும் நம்பிக்கை. இதை மொழிபெயர்த்த வந்து யமுனா ராஜேந்திரன். இப்போ எனக்கு இந்த டிரான்ஸ்லேட், இந்த மொழிபெயர்ப்பாளர் எல்லாருக்கும் நான் வாசித்த ரஷ்ய இலக்கியத்திலிருந்து இல்லை ரஷ்ய நாவலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இப்போ மோகனரங்கன் அதை குறிப்பிட்டு சொன்னேன். இன்றைக்கி ரேமான் கார்வர் அவர் ஒரு மொழிபெயர்ப்பு இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தார். அது வரைக்கும் எல்லா மொழிபெயர்ப்பாளருக்கும் நான் நன்றி சொல்ல தான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ தமிழ் நிலம் சார்ந்து தமிழ் நிலம் நம்ம தேடி தேடி படிக்கிறதோட இந்த மொழிபெயர்ப்பையும் வாசிக்கும் போது தான் நமக்கு வேறு விதமான ஒரு பார்வை கிடைக்கிது. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறோம், இப்போ ரஷ்ய கதைகள் படிக்கும் போது கூட அதில் இருக்கக்கூடிய கதை விஷயமான விஷயங்கள் நமக்குள்ளே வந்துடுது. அப்புறமா அதனுடைய பேர் நமக்கு பிடிபடலை. அப்புறமா பெரிய எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய எழுத்தாளர் பேரும் எனக்கு பிடிபடாது. இன்னமும் ஃபொரோடா அரடான்னு வாங்க. ஆனால் அதை வாங்கி வாசித்த பிறகு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு எப்படி நமக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி இந்த தொகுப்பு நான் எடுத்துக்கிட்டு நான் சில வார்த்தைகளை பிடிச்சேன். இந்த சொல் தானே என்னை இலக்கமாக்குது. இந்த வார்த்தைகளோட ஒரு கவிதைக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கவிதையில் ஒரு சொல் அல்லது ஒரு லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமாக்கிறோம், அந்த கவிதையை வேறு விதமான வடிவத்தை கொடுத்துரும். அது அந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வரிகள் இந்த சொற்கள் மாறலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு இணைக்கக்கூடிய ஒரு சொற்கள் எதுவாக இருக்குது, அந்த வார்த்தை எதுவாக இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த தொகுப்பில் ஒரு லைன் வருது. அது இப்போ நம்ம யோகேஸ்வரன் சொல்கிறாரு, அந்த ஒரு 3 கண்டிஷன் போட்டார்.
எனக்கு இந்த 3 கண்டிஷனுமே நான் காலி. ஏன்னா நான் மூலப்பிரதிலாம் படிக்க போகிறது கிடையாது. எனக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. தமிழை தவிர வேறு எந்த மொழியும் நமக்கு தெரியாது. எழுத படிக்கலாம் தெரியாது. அவர் சொன்னார் மூலப்பிரதியிலேருந்து கரெக்டாக இருக்கணும்னு. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணவே முடியாது. நான் அப்படி படித்த ரஷ்ய இலக்கியங்கள் என்னை நல்லபடியாக தான் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் தேடி படிக்கல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 கண்டிஷனுக்குள்ளே இருக்கக்கூடியது நான் பார்க்குறதில்ல. ஆனால் எனக்கு எது இணைச்சதுன்னு பார்க்குற இடம் இருக்குல்ல, அது இந்த தொகுப்பில் வந்து ஒரு லைன் வருது. கடன் கொடுக்கும்போது இதய துடிப்பு சிறகடித்தது, ஜப்தி செய்யும் போது ஜடாயு ரத்தம் சிந்தியது. கடன் கொடுக்கும்போது இதய துடிப்பு சிறகடித்தது, ஜப்தி செய்யும் போது ஜடாயு ரத்தம் சிந்தியது. இது போல் இன்னும் ஒரு 2-3 இது மட்டும் வாச்சிடுறேன். மக்கள் விரோதத்தின் அதிகார துஷ்பிரயோகத்தின் பெண் பித்தின் இயல்பான பரிமாணம், இதுதான் அறம் என்று நம்பப்படுகிறது. சர்வாதிகாரிகளும் அவர்களின் முகவர்களும் நீண்ட காலம் ஒரு மக்கள் கூட்டத்தை ஒடுக்கி வைக்க முடியாது என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. இது நேரடியாக நம்ம தமிழில் வாசிக்கக்கூடிய ஒரு லைன்ஸ் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அப்புறம் இன்னொன்று, தற்காப்புக்காக ஒன்று சேர தூண்டிய அதே உணர்ச்சி தான் தற்காப்பை பிளவுபடுத்தி தத்தமது வலைகளில் புகுந்து கொள்ளவும் அவர்களை தூண்டியது. இப்படி இந்த மாதிரியான வார்த்தை, இந்த மாதிரியான பற்றி நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே போவதற்கான அல்லது நம்ம திரும்பி பார்ப்பதற்கான வழிகளாக இருக்குது. இது 10 குறுநாவல். அவர் தகவலை சொல்லிட்டார் எப்போ எழுதப்பட்டது என்னென்னு. மிசாலேருந்து வெளியே வந்தோடனே, அந்த எம் சுகுமாரன் வெளியே வந்தோடனே எழுதப்பட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுதினதாக முன்னுரையில் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சற்று பெரிய, கொஞ்சம் பெரிதான, கொஞ்சம் பக்கங்களில் குறைந்த அளவுக்கு 10 குறுநாவல் இது. இதில் வந்து இந்த மொத்த கதைகளை இப்போது யோகேஸ்வரன் ரொம்ப அழகாக 2 கதையில் ஒரு கதையை சொல்லிவிட்டு ஒரு கதையை அப்படி மேலே தொட்டுட்டு போயிட்டார். அந்த 10 கதையும் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு டைம் கண்டிப்பாக நகரன் இப்படி ஏஞ்சி நடந்து போயிடுவாப்பில். அதனால் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 10 குறுநாவல்கள் கொடுக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்து நான் என்னவா ஃபீல் பண்ணன்ற இடம் இருக்குல்ல, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல்ல வந்து இதில் வந்து அதிகாரத்துவத்துக்கு அல்லது அதிகாரிகளுக்கு அல்லது முதலாளித்துவத்துக்கு அதன் போக்க அதனோட இயல்பிலேயே அல்லது நாம் பார்த்த ஈவெண்ட்ஸ் மூலமாக நமக்கு ஏற்பட்ட ஈவெண்ட்ஸ் அல்லது நாம் பார்த்தது, நம்ம படித்தது, நம்ம படம் பார்த்தது, நம்ம கேள்விப்பட்டது, இதன் மூலமாக இந்த அதிகாரத்துவத்துடைய துஷ்பிரயோகத்தை காமிக்கிற நாவல் இது. இது முதல் விஷயமாக நான் இதை பார்க்குறேன். இரண்டாவது வந்து அந்த அதிகாரத்துக்கு துணை போதல் இருக்குல்ல, அது முகவர்ன்ற பேரில் இல்லை ஏஜென்சின்ற பேரில் அல்லது டீலர்ன்ற ஏதோ ஒரு பேரில் அது அதிகாரத்துக்கு துணை போதல் இருக்குல்ல, அவங்கள பற்றிய ஒரு ஒரு கச்சிதமான ரொம்ப நேர்த்தியான காட்சி அமைப்பு. எனக்கு அதிகாரத்துவம் கூட இப்போ இவர் ஒரு கதை சொன்னார் இல்லையா, ஒரு முதலாளி வந்து கொடுக்குறாருன்னு, அதை நான் இந்த இடத்துக்கு உதாரணம் எடுத்துக்கிறேன். ஒரு கிராமம், அதை விட கொஞ்சம் பெரிய ஊர், அதுக்கப்புறம் இந்த பேரூராட்சின்னு சொல்லக்கூடிய ஊர், அப்புறம் நகரம், அப்புறம் வெளிநாடு, இது எல்லாமே அவனுக்கு நிர்ணயப்படி, அதாவது அவனை வந்து அழுத்துறாங்க. அவனுடைய தேவைகளை அதிகப்படுத்தி அவன் வந்து அந்த கிராமத்துலேருந்து வரணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆனால் அவனுடைய தேவைகளை அதிகப்படுத்துறது மூலமாக அதில் வந்து முதல் லைனாக ஒரு லைன் வருது, அந்த முதலாளியோட முகத்தையும் அட்ரஸையும் நீ பார்க்கக்கூடாது, அப்படின்னா இந்த இடத்துல நீ சேரு அப்படின்னு. இது எத்தனை ஆண்டுகளுக்கு 2006 வந்து இது சாகித்ய அகாடமி வருது. நிர்மலையா சார் வந்து 2012 இது மொழிபெயர்த்து வருது. கரெக்டுங்களா? இயர் இப்போ இன்றைக்கி 2024 பார்க்கும். ஆனால் இவர் எழுதின அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி 2024 நம்மளுடைய முதலாளிகள் நமக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களும் எத்தனையோ பேர் தெரியதே கிடையாது. எந்த முதலாளியை நம்ம பார்த்துருக்கோம், யார் முதலாளி, யார் நம்ம என்ன ட்ரெஸ் போடுறது வந்து என்ன நடக்கிறோன்றது எந்த முதலாளியும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் யார் மூலமாகவும் நிர்ணயிக்கப்படுது. இதை வந்து இதில் எழுதுறாரு. அந்த முதல் லைனை அப்படி தான் ஆரம்பிக்குது, முதலாளியோடைய அட்ரஸையும் நீங்கள் முகத்தையும் பார்க்கக்கூடாது, அப்படின்னா நீ இந்த கம்பெனியில் சேரு அப்படின்னு. அப்புறம் அவன் கிராமத்துலேருந்து நகரத்துலேருந்து வெளிநாடுக்கும் போகிறதுக்கான நிர்பந்திக்கப்படுறான். அவன் விரும்பி போகலை. இந்த கிராமம் போதுமே, நம்ம இன்னொரு நாள் போய் இன்னொரு ஊருக்கு போய் இப்போ செய்வோமேன்றலாம் கிடையாது. அவன் தேவைகள் அவனை டெய்லி, இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி மந்த் டார்கெட்லாம் இருந்தது, இப்போல்லாம் மந்த் டார்கெட்லாம் கிடையாது, டெய்லி டார்கெட். இது மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே தெரியும். மெடிக்கல் ரெப்லேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா அந்த சாம்சங் வரைக்குமே டெய்லி ப்ரெஷர் தான். இப்போலாம் ஹவர் ப்ரெஷர் வந்துருச்சு, ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் ஹவர் ப்ரெஷர் வந்துருச்சு. அதனால அவங்க எவ்வளோ டிப்ரெஷன் ஆகிறாங்க, எப்படினா இது ஆகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளோ சிதைச்சிக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த முகம் தெரியாத முதலாளிகள் செய்யக்கூடிய ஏகாதிபத்தியத்திலேருந்து தான் நம்ம இது பண்ணுறோம். அதை இவர் வந்து அந்த முகவராக இருக்கிறாங்க இல்லையா, அது ஒத்து போகிறாங்க இல்லையா, அதை பற்றியான ஒரு சித்திரத்தை கரெக்டாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அடிமைப்படுதல்.
அந்த அடிமைப்படுதல்ன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டே அடிமைப்படுறதில்ல. இந்த இப்போ காதலுக்காக அடிமைப்படுறது, உன்னுடைய அழகுக்காக அடிமைப்படுறது, நீ என்ன சொன்னாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு பார்வை கொடு அப்படின்றலாம் கிடையாது. இந்த அடிமைப்படுறதே தெரியாமல் அடிமைப்படுறது. நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோன்றதே தெரியாது. இப்போ அவன்கிட்ட போய் நீ அடிமைன்னு அந்த கஞ்சி குடிப்பதற்கு காரணம் அறிந்திலன்னு ஒரு பாரதி ஒரு லைன் சொல்லுவான் இல்லையா, அந்த விஷயத்தை இது இந்த 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 நாவல்கள், இந்த கதை வந்து நமக்கு நிரூபிக்குது. இதில் மிகப்பெரிய சவாலை மிக எளிமையாக மிக சரியாக சுகுமாரன் அவர்கள் செஞ்சுருக்கிறாருன்னா எதை நான் சொல்லுவேன்னா, ஒரு கம்யூனிசம் மாதிரியான ஒரு தத்துவத்தையும் அல்லது கொள்கையையும் ஒரு கதையாக மாற்றுற இடம் இருக்குல்ல, அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குற இடம் இருக்குல்ல. நீங்கள் முதலாளி தொழிலாளின்ற மாதிரி என்ன, முதலாளி என்றைக்குமே தொழிலாளியை பார்த்தா பிரச்சனை இல்லை. முதலாளி எப்போவுமே தனக்கு கீழே இருக்கிறவன் அடிமையாக பார்க்குற இடம். இப்போது யோகா சொன்ன அந்த ப்ரெஸ்ஸு கதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு விஷயம் வருது என்னென்னா, அதை இப்போ நான் இதை சொல்லிட்டு அதை போய்க்கிறேன். அப்போ இந்த தொழிலாளி அந்த அடிமை முறை இருக்குல்ல, இதை நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணி நம்மளுக்கு வேறு ஒரு சிந்தனை, எந்த சிந்தனையுமே உங்களுக்கு போக்காது. உங்களுக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், குழந்தைகள் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இப்படியான இடத்துக்குள்ளே தான் போகும். நாடை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியோ இல்லை வயநாடு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கான காரணத்தை பற்றியோ எதையுமே சிந்திக்க விடாது. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடும். இதை வந்து சுகுமாரன் வந்து மிக சரியாக அதான் சொன்னேன், அந்த தத்துவத்தை கதையாக மாற்றுற இடம் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய சவால். ஆனால் ரொம்ப எளிமையாக ரொம்ப சரியாக நீங்கள் இந்த ஒரு கதையை படிச்சிங்கன்னா, இந்த கதை வந்து இப்போ இவர் யோகா சொன்ன மாதிரி ஒரு முகவர் வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே போய் அதே போல் இந்த பரிசு சொன்னார், கையுறையும் துப்பாக்கியும். இந்த கையுறையும் துப்பாக்கியும் கொடுக்கும் போதே அவங்க முடிவெடுத்துடுறாங்க. இந்த கையுறையை அவனுக்காக பயன்படுத்தலை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கதையை கண்டிப்பாக படிக்கின்ற கதையை சொல்லாமல் இருக்கேன். கையுறை அவன் பயன்படுத்துகிற இடமும் அந்த நிறுவனத்தை அவன் காப்பாற்றுவதற்காகவே அந்த கையுறையை பயன்படுத்துகிறான். அதே போல் துப்பாக்கியை பயன்படுத்துகிற இடமும் துப்பாக்கியை அந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு பெரிய நகர்வுக்கு தடையாக இருப்பதாக நம்பி அவன் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறான். இது இரண்டுமே குற்ற செயல். அந்த குற்ற செயல் நிரூபிக்கப்பட்டு அவன் தண்டனை அனுபவிக்கப்படுறான். ஆனால் இதுக்கான தூண்டுதல் இருக்குல்ல, இதுக்கான முகம் தெரியாத முதலாளி வர்க்கம் இருக்குல்ல, அது என்றைக்குமே தன்னை வெளிக்காமிச்சிக்கிறதே கிடையாது. அந்த கதையோட கடைசி முடிவில் அவன் நோய்வாய்ப்பட்டு அவன் ஜெயிலில் போய் இருந்து அதுக்கப்புறம் நல்லவனாக மாறி நான் முன்னாடியுமே நல்லவன் தான், ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் தான், சராசரி மனிதன் தான். சராசரி மனிதர்கள் யாருமே ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே அவன் போய் திருப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் முதலாளியை பார்க்கறதுக்காக போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதலாளி முகத்தை பார்க்கவே முடியாது அவனால். அப்போ இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ கடைசி வரைக்கும் முதலாளியை பார்க்க மாட்டேன், ஆனால் முதலாளிக்கு ஊழியம் பண்ணுவது விசுவாசம்னா முரட்டு விசுவாசம்லாம் இருக்குது. அந்த முரட்டு விசுவாசத்துக்கு உங்களை தள்ளுறது தான் இந்த முதலாளித்துவத்தோடைய வேலை. அப்போ அதை வந்து கதையை மாற்றுற இடத்துல வந்து இந்த கதையை அப்படி சாதாரணமாக இந்த 2 சன்மானம் வந்து அவங்க வந்து சம்மந்தமே நம்ம கொடுத்துட முடியுமா என்ன? அந்த 2 சன்மானமும் அதே போல் 3 கதைகளில் 2 சன்மானங்கள் முதலாளித்துவம் மூலமாக கொடுக்கப்படுது. அந்த 3 சன்மானத்தையும் சொல்லிடுறேனே. இது வந்து கையுறையும் துப்பாக்கியும் இதுக்கு ஒரு குற்ற செயலை ஈடுபடுத்துறதுக்காக, அதுவும் அவன் சார்ந்த நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான. இன்னொரு இடத்துல ஒரு கையேடு கொடுக்கப்படுது, அடையாள அட்டை கொடுக்கப்படுது. அந்த கையேடு என்ன தெரியுமா? மேனேஜ்மெண்ட் பாலிசியுடைய அந்த கண்டிஷன்ஸ் இல்லைங்களா? இது எல்லா கம்பெனிலையும் உள்ளே போனோடனே கொடுத்துருவாங்க அல்லது கையெழுத்து வாங்கிடுவாங்க, நம்ம தெரியாமல் கையெழுத்து போட்டிருப்போம். ஆனால் அந்த கையேடு வந்து வேத புத்தகமாக அவனோட மைண்டுக்குள்ளே ஏற்றப்படுது. அப்புறம் வந்து அவனோட அடையாள அட்டை இருக்குல்ல, அவனோட ஃபோட்டோ ஒட்டி ஒரு ஆதார் கார்டு மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்ற மாதிரியான. ஆனால் அது அவனோட இதய துடிப்பாக இருக்குது. ஒரு வேத புத்தகம், இதய துடிப்பு. இதை சுகுமாரன் நேரடியாகவே நம்மக்கிட்ட பேசுகிறார், நேரடியாகவே சொல்கிறாரு. இந்த கையுறை வந்து இந்த கையுறை துப்பாக்கி எப்படி இருந்ததோ அதே போல் இந்த கையேடும் அடையாள அட்டையும். இன்னொரு கதையில் மறுபடியும் 2 சன்மானம் வருது. என்ன சன்மானம்னா, கம்பிளி போர்வையும் ஒரு செப்பல்ஸ் நம்ம காலில் போட்ட செருப்பும் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா அவன் அடிமையாக மிக மிக கொடூரமான அந்த வீட்டோட பண்ணைய வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் நமக்கு தேவைப்படுவான், அவனுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா அவனை பார்க்க வேண்டியிருக்கும், அவன் செத்து போயிட்டானா அவனை தூக்கி போட்டு அந்த வேலை யார் செய்கிறதுன்னு அதுக்காக அந்த கம்பளி போர்வையும் செப்பலும் கொடுக்கப்படுது. இதுதான். அப்போ நேரடியாக உங்களுக்கு இந்த கதையை வந்து வேறடியாக சொல்கிறாரு. அதில் வந்து யோகா வந்து அந்த கதையை சொல்லுவார்னு நினச்சேன். அந்த சேஷையர்னு ஒரு இடம் வருது, அது கதை பேர் என்ன? அசுர சங்கீதம். அது சொன்னீங்கல்ல,
அந்த அசுர சங்கீதத்தெலாம் இது 9 குறுநாவலையும் உங்களுக்கு இப்படி நேரடியாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே பல லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இது அதில் வந்து இன்டர்டெக்ஸ்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் யோசிக்க ஒரு கதையை படிச்சுட்டு அதுக்கடுத்த கதைக்கு இந்த நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி ஒரு கதையை படித்து அடுத்த கதைக்கெலாம் வேகமாக போகவே முடியாது. போகாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இந்த அசுர சங்கீதம் மட்டும் நேரடியாக வர்க்க முறையாக சொல்லுது. அது வந்து சாதிய இது கிடையாது, முதலாளிக்கு சாதிகள் கிடையாது, மதங்கள் கிடையாது, ஏகாதிபத்தியத்துக்கும் எதுவும் கிடையாது. அவங்க வந்து வர்க்க ரீதியாக தான் பிரிக்கிறாங்க. நான் பணக்காரன், நீ வந்து ஏழை, ஏழைன்னா அடிமை. இந்த இடத்துல தான் அது இருக்கும். ஒரு சேஷகர்ன்ற ஒரு பெரிய போஸ்டிங்கில், கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு பால் ஊற்றக்கூடிய ஒரு மனிதர். இவங்க இந்த 2 குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து ரொம்ப கொடுமை இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி வரும், நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அதை படித்து அன்னோன் நம்பரெல்லாம் வரும். அப்புறமா பிளாக் பண்ணுறோம். இப்போ வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குரூப்பில் வரும், இந்த இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உடனே வெங்கடாச்சலபதி நேரடியாக வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் அதை கூறி பிடிச்சிட்டு கொட்டுவார், அப்படி ஷேர் பண்ணலாம் ரத்தம் வாங்கி இறந்து செத்து போவான்னு. எல்லா மதத்துலையும் இருக்குது. எனக்கு கிறித்துவ இதெல்லாம் வந்திருக்குது, இயேசு வந்து உங்களுக்கு தண்டிச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுறது. இது ஒரு காலத்தில் நோட்டீஸ் அடித்து கொடுத்தாங்க. அது ஒரு ப்ரெஸ்ஸோடைய வேலையாக இதில் நேரடியாகவே சொல்கிறாரு. இது வந்து அந்த ப்ரெஸ் வந்து ரொம்ப டவுனாக போகிறது. இப்போ இந்த அட்சய தீதி பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கதை எனக்கு கொடுத்த சித்திரங்கள். அட்சய தீதி நினச்சி பாருங்கள், அட்சய தீதி ஒரே ஒரு நாள் தான் வந்தது. அது கூட 8 hours 12 hours ஏதோ சொல்லுவானுங்க. ஆனால் இப்போ போய் 3 நாள் ஆகிட்டானுங்க. அட்சய தீதிக்கு முதல் நாளும் கொடுக்குறானுங்க, அட்சய தீதிக்கு அடுத்த நாளும் கொடுக்குறானுங்க, ஒரு வாரம் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு 1 வருஷம் முன்னாடி ஒரு ஃபண்டே போட்டு மாதம் மாதம் கலெக்ட் பண்ணுறான். அப்பயும் நம்ம மக்களுக்கு சரி. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த கதையில் மட்டும் நேரடியாக வர்க்க ரீதியான பிரச்சனையை அதை எதுக்கு அந்த சொல்லணும்னா, நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும். இவருக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு இவர் பயந்து போய் இவர் நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்டார் 100. ஏன்னா இவர்கிட்ட இவருடைய பதவியும் இவருடைய புகழ் இவருடைய அந்த பணம் பலம் வச்சு கொடுத்துட்றாரு. பால்காரனுக்கு அது கிடைக்குது. அது அவங்க வீட்டுக்கு போட்டு பால்காரனுக்கு கிடைக்குது. அவன் தூக்கி போட்டுறான். சாமி இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை சாமி, இந்த ப்ரெஸ். அவன் தான் சொல்கிறான், இது ப்ரெஸ் பண்ணுற வேலை சாமி, என்ன சாமி நீங்கள் அப்படின்னு. அவன் கடைசி வரைக்கும் மனிதர்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் நம்புவதாலேயே அவன் ஒரு கதையோட முடிவில் இழிநிலைக்கு போய் அவன் ரொம்ப வறுமையில் இருந்து ரொம்ப இதுவாக தான் இதாகிடுறான். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனாலே நாம் உயர்ந்ததாக இருக்கிறோம், இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத நிந்திக்கிறனாலே இவன் இப்படி இருக்கிறான்ற மாதிரி. ஆனால் அங்கே நமக்கு அந்த கதையில் நேரடியாக காட்டப்படுறது வர்க்க ரீதியான பிரிவு மட்டும்தான். அந்த கதையை நான் அந்த இது இதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து சிகப்பு சின்னங்கள்ன்றது வந்து எந்த கதையோட தலைப்பும் கிடையாது. அவர் யோகேஸ்வரன் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நிர்மாலயா எழுதலை, எம் சுகுமாரன் எழுதியிருக்காரு. கரெக்டாக சார்? எம் சுகுமாரன் வந்து அதை டெடிகேட் பண்ணியிருக்காரு. எப்படி டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா, வரலாறு மாறு வேடத்தில் வந்தடையும் போது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தீட்டி வைத்த சிவப்பு சின்னங்கள் இனம் காணப்படும் என்கிற எதிர்பார்ப்புடன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு பெரிய கனவு அந்த எழுத்தாளனுக்கு இருந்திருக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி களத்தில் செயல்பட்டதுக்கு பிறகு மிசாவேலுக்கு தண்டிக்கப்பட்டு, இப்போது அகரன் சொன்ன மாதிரி அவரை பற்றிய நிர்மலா சார் காலையில் ஒரு 2 தகவல் சொன்னார். அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த உறுதி இவர்கிட்ட இங்கே இருக்குது. அதே போல் பொது உடைமைவாதிகளையும் கம்யூனிஸ்ட் மேலேயும் அவருக்கு விமர்சனமும் கடுமையான விமர்சனத்தையும் 2-3 கதைகளை வச்சு நேரடியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கார். இப்போ இந்த அவர் சொன்ன ப்ரெஸ் கதையில் வந்து, ப்ரெஸ் கதை அப்படி பார்க்கக்கூடாது யோகா. ப்ரெஸ் வந்து என்னென்னா, அந்த முதலாளியாக இருக்கிறவன் என்னென்னா பொது உடைமைவாதியாக இருக்கிறான். அவன் வந்து ஊழியரில் வந்து நம்ம உறிஞ்சு உழைப்பை சுரண்டக்கூடாது, உழைப்பை அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்றான். அப்படி இருக்கிறவனை ஏமாற்றக்கூடிய ஊழியர்களை பற்றியான ஒரு சித்திரம் அது. அப்படி மனநிலை வந்துருச்சுன்னா, ஆனால் அப்படிலாம் கிடையாது, அவனுங்க தலைமையில் ஏறி உட்காந்துருவானுங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் ஒரு உங்களுக்கு ஒரு கண்டிப்பு இருக்கணுன்றத அப்படி தெருவாக போய் போஸ்டர் ஒட்டி பொது உடைமை கம்யூனிஸ்டுக்காக குரல் கொடுத்து பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், தெருவில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு மனிதர் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுற இடம் தான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு பிடிபட்டு போகுது, இந்த கம்யூனிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாதுன்னு சொல்லி இவர் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் உள்ள இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துறாரு. அந்த சமயத்தில் அவர் மாமனாரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு பெரிய நிறுவனத்தை அவர் உருவாக்க முடியுது. அவன் உடம்பு சரியாமல் ஏறி வெளியில் வரான், பார்த்தா மிகப்பெரிய பெரும் முதலாளியாக அவன் மாறி இருக்கிறான். அந்த இடத்த நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அப்படி சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க எப்படி மாறுறாங்கன்ற இடத்த அவர் சொல்கிறாரு. இதே போல் கடைசி கதையிலையும் ரொம்ப புரட்சிகரமாக பேசிய எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் பேர் பிகேன்னு நினைக்கிறேன்.
அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருக்கார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிட் நோட்டீஸ் போட்டு அடித்து போலீஸ்காரெல்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டி மக்களோட மக்களாக நிற்கிற ஒரு மனிதர் சில ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மறுபடியும் மீண்டெழணும்னு நினைக்கும் போது அவங்க பழசை நினச்சி பார்க்குறாங்க. அப்போது ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போது ஒரு 10 புத்தகம் அடித்தாங்கல்ல, அப்போது ஒரு விஷயத்தை செஞ்சாங்கல்ல, அவர் இங்கே இன்னும் இருக்கிறார், போய் அவரை பார்ப்போம். அந்த பிரதி எங்கேயுமே கிடைக்கல. போய் கேட்க போகிறாங்க. அவர் பயங்கரமாக பயந்து போய் ரொம்ப ஒரு சாதாரணத்துக்கும் குறைவான இல்லை வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாரு. இப்போ இந்த 2 கதையுமே நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய கதையாக தான் நான் பார்க்குறேன். நான் 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா கரண்? அவர் யோகா டைம் விட்டார்ல, சரி ஓகே 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நன்றி. அப்புறம் என்னுடைய இந்த முதல் வாசிப்பில் நான் நம்புகிறேன் கொஞ்சம் ஆழமான வாசிப்பு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பார்வையில் எம் சுகுமாரன் அவர்கள் பெண்கள் குறித்த பெரிய சித்திரத்தை அல்லது தியாகி அல்லது முன்ன நின்று ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரியான சித்திரத்தை அவர் உருவாக்கலை. அவர் வந்து பெண்கள் வந்து ஒரே ஒரு பெண் வந்து தியாகத்தின் செம்மலாக கணவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கணவரை நம்பி அவன் எங்கேயோ போயிடுறான், தேசாந்திரம் போயிடுறான், அவன் போய் அங்கே ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிடுறான். அப்போவும் தன் கணவர் தன்னை கைவிட மாட்டார்ன்ற மாதிரியான அறியாமையில் இருப்பதாகவும், மற்ற பெண்கள் பார்த்திங்கன்னா சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொண்டதாகவும், வேறு நான் டீப்பாக அதுக்குள்ளே போகணும்ல, சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஒரு சாதாரண சராசரிக்கும் கீழே சந்தர்ப்பவாதியாக இருப்பதாக தான் எல்லா அதிகபட்சமான பெண்களை இவர் இது பண்ணியிருக்கிறாரு. எங்கேயோ வந்து பெண் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு இருக்கிறதாகவும் அல்லது முன்னு நின்று ஒரு போராட்டத்தை ஒரு வழியை கடந்து வந்ததாகவும் இந்த கதையில் இல்லை. ஒருவேளை எம் சுகுமாரனுடைய மற்ற கதைகள் அது இருக்கலாம். ஆனால் இந்த தொகுப்பில் அது அந்த மாதிரி பெண் சித்திரம் காட்டப்படலை. தியாக செம்மலாகவோ அல்லது தீர்க்கமான தெளிவான சிந்தனையுடைய பெண் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லலை. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. அதான் நான் சொல்கிறேன், நான் இந்த தொகுப்பு மட்டும் தான் வாசிச்சிருக்கேன், அதனால் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த கதைன்னு சொல்லும் போது இந்த நாவல் சிறுகதை எல்லாத்தையும் நீங்கள் கதைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கதை வந்து ரைட்டர் பேசக்கூடாது, ஏன்னா தமிழில் சில பேர் எனக்கு எடுத்து வச்சுருக்காங்க, ரைட்டர் பேசக்கூடாது, அங்கே வந்து கேரக்டர் தான் பேசணும், ரைட்டர் வந்து கதையை விட்டு வெளியில் நிற்கக்கூடாதுன்னு பல கண்டிஷன். அப்படி பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் ஏகப்பட்ட இடத்துல பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் கடந்து நான் இதை மிக முக்கியமாக மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு தொகுப்பாக நான் சொல்வதற்கான ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதோட முடிச்சிடறாங்கறா, ஒரு 2 மினிட்ஸ் அங்கேயே நில்லு. ஏன் இந்த கதையை நம்ம கொண்டாடணும், ஏன் இந்த கதையை வந்து விவாதிக்கணும்? இத்தனை வருடங்களுக்கு எடுத்து இன்னமும் 10 வருடம் கழிச்சா கூட இது விவாதிக்க வேண்டிய இது பெரிய உரையாடலை கோரக்கூடிய இந்த கதைகளை கொடுத்த நிர்மலாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிவிட்டு, ஏன் இந்த கதையில் படிக்கணுன்றதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். இது ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கை தான், அவங்க புத்தகத்திலேருந்து தான் எடுத்தேன். பொருளாதார வகைப்பட்ட அரசியல் என்னும் நீர்த்து போன கஞ்சி மட்டும் ஊட்டப் பெறுவதற்கு நாங்கள் குழந்தைகள் அல்ல. மற்றவர்கள் தெரிந்து கொண்டுள்ள அனைத்தும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அரசியல் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் விவரங்களையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சியிலும் தீவிரமாக கலந்து கொள்ள விரும்புகிறோம். ஆம், ஏனெனில் நாம் தொழிலாளராக இருப்பது நல்லது, அடிமையாக மாறுறதுக்கு ரொம்ப சின்ன விஷயந்தான் இருக்குது. அதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த தொகுப்பை கொடுத்த நிர்மலா சாருக்கு நான் மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி கவிஞர் வேல்கண்ணன். தீவிரமான அற உணர்ச்சியோடு நிகழ்ந்த உரையாக இருந்துச்சு. அப்புறம் ஜோயஸ், நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது, அதுக்கு இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உரிமையில் அதுவே பெரிய ஒரு வன்முறையாக இருந்துச்சு, இப்படி பார்க்கக்கூடாது. அப்புறம் பேசி முடிக்கும் பொழுது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஆகவே இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. நன்றி கவிஞர் வேல்கண்ணன் அவர்களுக்கு.